Moral Skills, 3rd Standard. மொத்தம் 10 lessons இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லெசன் அவர் ஃபேமிலி இஸ் ப்ரீஷியஸ். இந்த லெசன் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஃபேமிலி இஸ் ப்ரீஷியஸ். ஆஃப்டர் ரீடிங் திஸ் சாப்டர் students will learn the values like familial love, respecting everyone, sharing work. Here are some pictures showing some actions. Circle those actions that you do with your family. இதில் எந்த வேலையெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் செய்வீங்க? ஃபோட்டோ எடுப்பீங்க, கத்துவீங்க, சத்தமாக விளையாடுவீங்க, அப்புறம் சண்டை போட்டுப்பீங்க, வீட்டில் இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கூட வாக்கிங் போவீங்களா, இல்லை இது மாதிரி வணக்கம் சொல்வீங்களா அப்படின்னு தான் அதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே என்னென்னா ஒரு குடும்பமாக வாடுறோம். குடும்பன்றது ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை லார்ஜ் ஃபேமிலியாக இருக்கலாம். ஸ்மால் ஃபேமிலின்றது ஒன்லி பேரண்ட்ஸ் அப்புறம் குழந்தைங்க இவங்க மட்டும் இருப்பாங்க. லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னா ஆயா, தாத்தா, அத்தை, மாமா, பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து இருப்பாங்க. அதான் லார்ஜ் ஃபேமிலி. சிலர் குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், இல்லை வெளியில் வேலையில் இருக்கலாம். அவங்களாம் வீட்டில் ஏதாவது கல்யாணம், ஃபங்க்ஷன், பண்டிகை அது மாதிரி நாள்னா மட்டும் குடும்பத்துக்கு வருவாங்க. பட் லிவிங் இன் எ ஃபேமிலி இஸ் எ ஃபன் இன் ரியல். டிஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. ஃபேமிலியில் இருக்கவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சோகமாக இருக்கக்குள்ளே நம்மளை சீரப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வாங்க. பொம்மை வாங்கி தருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க. அடுத்தது ஃபேமிலியில் இருக்கிற சிப்ளிங்ஸ்லாம் நம்மளோட விளையாடுவாங்க. இது என்னது? இது நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. இதெல்லாம் தான் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்வாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க? நம்ம மற்றவங்களோட வெளியாட்களோட பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷன், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வைப்பாங்க. நல்ல ஃபேமிலி மெம்பராக இருக்கணும்னா நல்ல அன்பாகவும் மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா பெரியவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், அப்புறம் மதிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு இல்லை பேரண்ட்ஸுக்கு எப்படி பண்ணலாம் ஹெல்ப் அப்படின்னா, நம்மளோட திங்ஸை கரெக்டான இடத்துல வச்சு எடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறது, இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு நம்ம கேர் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும், அவங்க தான் நமக்கு பெரிய சொத்து நம்மளோட வாழ்க்கையிலே. No love in this world could be as great as familial love. Moral learned, the love of family is life's greatest blessing. நம்ம குடும்பத்தில் இருக்கிற அன்பு தான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பெரிய blessing, ஆசீர்வாதம். Reassess the moral learned. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டியூஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, யாரோ உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்ப அவங்க பண்ண மாதிரியே அவங்களுக்கும் திருப்பி பண்ணுவீங்களா? இல்லை ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட இந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸ்மால் ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸும் இருப்பாங்க, சில்ட்ரனும் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் போத் ஆஃப் தீஸ். லிவிங் இன் எ ஃபேமிலி இஸ் எ ஃபன். அது பெயினோ நன் ஆஃப் தீஸோ கிடையாது, ஃபன். அவர் ஃபேமிலி சீரஸ் அப் வென் வி ஃபீல் அன்ஹாப்பி. நம்ம சோகமாக இருக்கும்போது நம்மளை சீரப் பண்ணுவாங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்.
ஃபேமிலிஸ் கேன் பி சின்ன குடும்பமாகவும் இருக்கலாம், பெரிய குடும்பமாகவும் இருக்கலாம். அதனால் ஆன்சர் போத் ஆஃப் தீஸ். Draw a smiley for true and a VP for false statement. Large families consist of grandparents, parents, uncles, aunts and cousins. ஆமாம், பெரிய குடும்பத்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஆயா, தாத்தா, மாமா, அத்தை, அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அது ட்ரூ. அதனால் ஸ்மைலி ஃபேஸ் போட்டாச்சு. ஃபேமிலி நெவர் ஃபுல்ஃபில் அவர் நீட்ஸ். நெவர் கிடையாது. எப்போவுமே அவங்க நமக்கு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அதனால் இது ஃபால்ஸ். அதனால் விபி போட்டாச்சு. ஃபேமிலி டஸ் நாட் டீச்சர்ஸ் டு சோஷியலைஸ். இல்லை, எப்படி மற்றவங்கள்ட்ட நம்ம பழகணுன்றதை சொல்லி தருவாங்க. அதனால் இது ஃபால்ஸ். வி ஷுட் ஆல்வேஸ் ஒபே அவர் எல்டர்ஸ். அது ட்ரூ. அதனால் ஸ்மைலி. ஃபேமிலி நெவர் ஹெல்ப் அஸ். அது ஃபால்ஸ். ஃபேமிலி ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். வித் ஹூம் வி டு வி லிவ். வித் ஹூம் டு வி லிவ். நம்ம ஃபேமிலியோடு தான் நம்ம வாழ்வோம். டு ஆல் பீப்புள் ஆல்வேஸ் லிவ் வித்தவுட் ஃபேமிலி? இல்லை, ஃபேமிலி இல்லாமல் எல்லாருமே வாழ மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் சில காரணங்களுக்காக ஃபேமிலியை விட்டு எட்ட இருப்பாங்க. படிக்கவோ வேலை பார்க்கவோ, அது மாதிரி சில காரணங்களுக்காக. ரைட் எனி 2 கான்ட்ரிபியூஷன்ஸ் தட் எ ஃபேமிலி பிளேஸ் இன் எனி ஒன்ஸ் லைஃப். என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நீங்கள் சோகமாக இருக்கக்குள்ளே உங்களை சீரப் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபேமிலி உங்களுக்கு பண்ணுது. வாட் ஷுட் வி டூ டு பிகம் எ குட் ஃபேமிலி மெம்பர்? என்ன பண்ணணும்? ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணும். அடுத்தது பெரியவங்களை மதிக்கணும். நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கும் சிப்ளிங்க்கும் நம்ம செய்யணும். ஹவு கேன் வி ஹெல்ப் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்? என்ன ஹெல்ப் பண்ணலாம்? சிப்ளிங்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம், சண்டை போடாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸுக்கு சின்ன சின்ன உதவி ஏதாவது செய்யலாம் அவங்க செய்ய சொன்னாங்க அப்படின்னா. அதாவது முக்கியமாக வீட்டில் எதுவும் குப்பை போடாமல் குப்பை தொட்டியை யூஸ் பண்ணி டஸ்ட்பினில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் போடலாம். நம்மளோட திங்ஸை ப்ராப்பராக நம்ம கரெக்டான இடத்துல வச்சு எடுக்கலாம். இதெல்லாம் தான் ஹெல்ப். கிராஸ் த மாரல். நம்ம வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஆயா, தாத்தா இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரனை ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கும் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ், ஆயா, தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ அதை நம்ம பிடிக்குன்றத அப்பப்போ அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களை எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும், அட்டென்ஷன் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம. பேஸ்கெட் ஆஃப் நாலேஜ். Work in pairs. Differentiate the following under the correct heading. Son, mother, grandfather, daughter, uncle, grandmother, father, sister, aunt, brother. Masculine, feminine. Masculine na gents, feminine na girls. அப்போ ஜென்ஸ் கேட்டகரியெல்லாம் இந்த சைடு எழுதணும். கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன், பிரதர், அங்கிள். இந்த பக்கம் லேடிஸ்லாம் வருவாங்க. கிராண்ட் மதர், மதர், டாட்டர், சிஸ்டர், ஆண்ட் இவங்களாம் இந்த சைடு எழுதணும். டிக் அகைன்ஸ்ட் த கரெக்ட் ஆக்ஷன் ஆஃப் த சைல்ட் அண்ட் அகைன்ஸ்ட் த இன்கரெக்ட் ஒன். எது கரெக்டான ஆக்ஷன்? அம்மா கழுவுறாங்க, அதை இவங்க தொடச்சி வைக்கிறாங்க, அது கரெக்டான ஆக்ஷன். புக்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க, கரெக்டான ஆக்ஷன். தாத்தா கூட வாக்கிங் போகிறாங்க, கரெக்டான ஆக்ஷன். பிளெஸ்ஸிங் வாங்குறாங்க, கரெக்டான ஆக்ஷன். ஆனால் இங்கே எல்லா பொருளையும் இறச்சி வச்சுருக்காங்க, பொம்மையெல்லாம், அது தப்பு. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இது முடிஞ்சிருச்சு. அவர் ஃபேமிலி இஸ் ப்ரீஷியஸ்ன்ற ஃபர்ஸ்ட் லெசன் மாரல் புக்கில் முடிச்சாச்சு. தேங்க்யூ.